இவங்க எல்லாம் அண்ணா முதல் கொண்டு எல்லாருமே சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இவங்களுடைய சினிமா பாணி எப்படி இருந்தது? மக்களுக்கு ஒரு சீர்திருத்த இது கொண்டு வந்தது, சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது, மக்களுக்கு புரோஜமானதை கொண்டு வந்தது. இதை பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. திரு விஜயகாந்த் கூட இருக்கட்டும், சினிமா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை ஈஸியா வந்து என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது மூலமா மக்களை போய் ஈஸியா ரெண்டு முடிச்சிடப்பா, நான் மக்களுக்கு என்ன தர வரேன், என்ன சொல்ல வரேன், என் படத்து மூலியமா நான் என்ன சொல்ல வரேன், என்ன சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா. விஜய் அப்படி என்ன பண்ணாரு? ஒரு படம் சொல்ல திரைப்படத்துக்கு மூலியமான்றதை கடந்து நான் அதுக்குள்ள வர்றேன். திரைப்படத்து மூலியமான்றது திரைப்படத்தை கடந்து எத்தனையோ போராட்டங்களுக்கு அவர் குரல் கொடுத்ததையும் பார்த்திருக்கோம். எந்த போராட்டத்துக்கு? கள்ளக்குறிச்சியில போய் மக்களை சந்திச்சதையும் நம்ம பார்த்திருப்போம். அப்ப அரசியலுக்கு வரல. கள்ளக்குறிச்சி போய் கள்ளக்குறிச்சியில போனார்ல, ஆமா, மருத்துவமனைக்கே போனாரு. மக்கள் மருத்துவமனை இருந்தப்ப மருத்துவமனைக்கே போய் பார்த்தாருல. இதை நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு மாணவன் உயிரிழந்தப்ப அவங்க வீட்டுக்கு போனதையும் நம்ம பார்த்திருப்போம். கட்சி தலைவரா போகல, ஒரு நடிகரா தான் போய் பார்த்தாரு. ஒரு சினிமாவுல இப்படி நடிச்சுதான் மக்கள் மத்தியில இடம் பிடிக்கணும். போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரா? இல்ல, நீங்க எங்க அப்போ ஒரு ஹீரோ தான். ஈழத்தமிழ் விவகாரம் நடக்கும் போது அப்போ ஹீரோ தான். ஏன் அதுக்கு மட்டும் ஒரு இல்ல, நீங்க எங்கெங்கெல்லாம் ஒரு நபர் எல்லா இடத்துலயும் குரல் கொடுக்கறத வெளிப்படையாதான் பாக்கணுமா? ஆமா, பின்ன அரசியலுக்கு நீங்க பொது வாழ்க்கை அரசியலே கிடையாது. அப்ப எதுக்கு பண்ணணும்? இல்ல, நீங்க இப்போ நீங்க சொல்ற கள்ளக்குறிச்சி விவகாரமா இருக்கட்டும், ஒரு மாணவன் உயிரிழப்பு, இதெல்லாம் போய் சந்திக்கிறாரு, ஹீரோவா வந்து சந்திக்கிறாருல, ஏன் சந்திக்கணும், எதுக்கு சந்திக்கணும் கேள்வி. இப்போ மத்த இடத்து விஷயத்துக்கு எல்லாம் போகல, ஆனா குறிப்பிட்ட திமுக அரசு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு மட்டும் நான் போறேன்னா அப்ப என்ன லாபம் இருக்கு விஜய்? இப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னு கேக்குறீங்களா? இப்ப நீங்களா சொன்னீங்க ஒரு நடிகரா இதெல்லாம் ஏன் செய்யணும்னு. ஒரு நடிகரா இதெல்லாம் ஏன் செய்யணும்னு கேக்குற நம்ம தான் ஒரு செயலுக்கு செய்யல அல்லது குரல் கொடுக்கல, வெளிப்படையா குரல் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேக்குறோம். நான் ஒரு சக மனுஷனா தான் சொல்றேன். இப்போ நீங்களும் ஒரு சக மனுஷனாவோ நானும் ஒரு சக மனுஷனாவோ இந்த விஷயத்துக்கு ஏன் இவர் குரல் கொடுக்கல ஒரு கேள்வி வரும். ஆனா அதே நம்ம தான் குரல் கொடுத்தாருன்னு சொன்னா இதுக்கு மட்டும் இவர் ஏன் குரல் கொடுக்குறாருன்னு கேக்குறோம். ஒரு நபர் செய்தாலும் குற்றம், செய்யாம இருந்தாலும் குற்றம்னு சொன்னா அந்த நபர் வேற என்ன செய்ய முடியும்?